நரசிம்மர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னாக்க பெருமாளில் அம்சமானது. பெருமாள் தச அவதாரம் எடுத்திருக்கின்றார். அதிலே நரசிம்ம அவதாரமும் பெருமாளின் அம்சமானது. இந்த பூமியிலையும் என்னை கொல்லக்கூடாது, ஆகாயத்திலையும் என்னை கொல்லக்கூடாது, அதே மாதிரி ஒரு ஆயுதத்தினால என்னை கொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அவர் வரத்தை வாங்கியிருப்பார். அதனால தான் இந்த பூமிக்கு ஆகாயம் எதுக்குமே இல்லாமல் வாசப்படியில் வச்சு ஒரு குடலை உருவி மாலையாக போட்டுப்பார். எல்லா கோயில்களையும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வாசப்படியில் தான் எல்லாரும் விளக்கேற்றுறாங்க. அந்த மாதிரி விளக்கு அங்கே ஏற்றக்கூடாது. நம்ம கோயிலுக்கு எதுக்காக போகிறோம்னா நமக்கு கடன் தொல்லைகள்லாம் இருக்கக்கூடாது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நாட்களில் நம்மலாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டும் நம்ம தப்பு செய்யக்கூடாது. இனிமேல் நீங்கள் இந்த வாசப்படியில் வைக்கிறவங்களும் இனிமேல் வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறத தெரிஞ்ச பிறகு. அந்த நரசிம்மர் அப்படிங்கிறவர் இந்த பக்த பிரகல்லாதனுக்காக பெருமாளோட அவதாரம் எடுத்தவர். அவர் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார், வியாழக்கிழமையிலே அவதரித்தார். வியாழக்கிழமை நன்னாளில் அந்த நரசிம்மரை வழிபடுறோம் அப்படின்னாக்கா ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. அதுவும் கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் சோளிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மரை, யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு அனைத்து யோகங்களையும், நமக்கு இருக்கக்கூடிய வித்யா கல்வி செல்வங்கள், அருள் செல்வம், பொருள் செல்வம் போன்ற 16 விதமான செல்வங்களையும் தரக்கூடியவர். நமது பரிகாரஸ்தலம் யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நரசிம்மர் சுவாமி அப்படிங்கிறவரை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். நரசிம்மர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னாக்க பெருமாளில் அம்சமானது. பெருமாள் தச அவதாரம் எடுத்திருக்கின்றார். அதிலே நரசிம்ம அவதாரமும் பெருமாளின் அம்சமானது. பெருமாள் ஒரு அவதாரமும் ஒவ்வொரு அசுரனை சம்ஹாரம் செய்து கெட்டதெல்லாம் போக்கி நல்வினை எல்லாத்தையும் தரக்கூடியது தான் அந்த பெருமாளோட வேல். அந்த மாதிரி இந்த நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது எதற்காக எடுத்தார் அப்படின்னா, பக்த பிரகல்லாதன் அவரோட அப்பா என்ன பண்ணுறார், ஹிரண்யகசு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா எல்லாரும் ஹிரண்யாய நமகா தான் சொல்லணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட பல வரங்களை பெற்று, சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு இவாள்கிட்டெல்லாம் பல வரங்களை பெற்று அவர் சிவபக்தர், ரொம்ப ஒரு சிவபக்தராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க இந்த வரத்தை வாங்கின பிறகு எல்லாருமே என் பேரை தான் சொல்லணும், என்ன தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எல்லாரையும் கொடுமைப்படுத்துறார். தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரையும் கொடுமைப்படுத்தி எல்லாரும் என்ன தான் வணங்கணும், என் பேரை தான் சொல்லணும் அப்படிங்கிறார். எல்லாருமே இவர் பேரை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அஷ்டதிக்பாலர்கள்லேருந்து, முனிவர்லேருந்து, தேவர்லேருந்து எல்லாருமே இவரோட பேரையே இவரோட நாமத்தையே சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஹரிநாமம் சொல்லலை, சிவநாமம் சொல்லலை, எல்லாரும் இவர் நாமத்தையே சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அவரோட பையன் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறார். அவர் தான் பக்த பிரகல்லாதர். அவர் மட்டும் இவரோட நாமத்தை சொல்லவே மாட்டேங்கிறார். எவ்வளவோ கொடுமைப்படுத்தி பார்த்துட்டார். தண்ணியில் எடுத்து போகிறார், நெருப்பில் போகிறார், யானையை விட்டு அவர் மேலே மத யானையை கொண்டு அவரை மிதிக்க சொல்கிறார். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இவர் பேர் ஹரிநாமம், ஹரிஹரா, மகாவிஷ்ணு, ஹரின்னு தான் அவர் நாராயணான்னு தான் சொல்லிகிட்டே இருக்காரே தவிர இவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறார். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே கடைசியாக கேட்குறார், சரி நீ ஹரிங்கிறிய, நாராயணாங்கிறிய, அவர் எங்கே இருக்கார் எனக்கு சொல்லு அப்படிங்கிறார். தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் அப்படிங்கிறார். சரி நீ எங்கெல்லாம் இருப்பார் சொல்லு அப்படிங்கிறார். இங்கெல்லாம் இருப்பாருனாக்கா எங்கெல்லாம் அவர் போய் சொல்கிறாரோ அந்த இடத்துல உடைக்கிறார். அங்கே பெருமாள் இருக்கார் அந்த இடத்துல கரெக்டாக. அப்போ தான் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். அவர் என்ன வரம் எடுத்திருப்பார் அப்படின்னாக்க இந்த பூமியிலையும் என்னை கொல்லக்கூடாது, ஆகாயத்திலையும் என்னை கொல்லக்கூடாது, அதே மாதிரி ஒரு ஆயுதத்தினால என்னை கொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அவர் வரத்தை வாங்கியிருப்பார். அதனால தான் இந்த பூமிக்கு ஆகாயம் எதுக்குமே இல்லாமல் வாசப்படியில் வச்சு ஒரு குடலை உருவி மாலையாக போட்டுப்பார் வாசப்படியில். அதுக்கு தான் நம்ம பெரியவாலாம் சொல்லுவா, வாசப்படியில் உட்காரக்கூடாது அப்படின்பா. வாசப்படியில் உட்காந்தா கடன் வரும், அது மாதிரி வாசப்படியில் உட்காரக்கூடாது, வாசப்படியை மிதிக்கக்கூடாது, தாண்டி தான் போகணும், தாண்டி தான் வரணும், வாசப்படியை மிதித்து போகக்கூடாது, வாசப்படியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்கு தான். இப்போ நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசப்படியில் தான் விளக்கு ஏற்றுறாங்க. இந்த வாசப்படியில் விளக்கும் ஏற்றக்கூடாது. இந்த வாசப்படியில் விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு ட்ரே தனியாக வச்சுருப்பாங்க. கோயில்கள்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லா ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறது இந்த இடத்துல ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளோ இல்லை ஒரு ட்ரேவோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம விளக்கு ஏற்றணும். வாசப்படியில் எல்லா கோயில்களையும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வாசப்படியில் தான் எல்லாரும் விளக்கு ஏற்றுறாங்க. அந்த மாதிரி விளக்கு அங்கே ஏற்றக்கூடாது. நம்ம கோயிலுக்கு எதுக்காக போகிறோம்னா நமக்கு கடன் தொல்லைகள்லாம் இருக்கக்கூடாது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும்.
அந்த கொஞ்ச நாட்களில் நம்மளாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டும் நம்ம வந்து தப்பு செய்யக்கூடாது. தெரிஞ்சு செஞ்சாக்க தப்பு, தெரியாமல் செஞ்சால் அது இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. இனிமேல் நீங்கள் இந்த வாசப்படியில் வைக்கிறவங்களும் இனிமேல் வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறத தெரிஞ்ச பிறகு. ஏன்னா அதனால தான் வாசப்படியில் வைக்கக்கூடாதும்பாங்க. வாசப்படியில் உட்கார்ந்து தான் அந்த ஹிரண்யகசுவை வந்து நரசிம்ம பெருமாள் சம்ஹாரம் பண்ணுறார். நரசிம்மர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், நரசிம்ம பெருமாள் அப்படின்ட்டு பல நரசிம்மர் இருக்கின்றார்கள். நிறையா நரசிம்ம சுவாமி இருக்கின்றார்கள். இந்த நரசிம்மர் வந்து எப்போ அவதரித்தார் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் அவர் அவதரித்த தினம். கார்த்திகை மாதம் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. இந்த கார்த்திகை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்ம பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ மாதம் சுவாதி நட்சத்திர தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷமானது. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் வியாழக்கிழமை, அவருக்கு உரிய கிழமையை வந்து பார்த்தோம்னாக்க வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையில் அது வந்து சோளிங்கரில் வந்து பார்த்தோம்னா மலைக்கு மேலே இருப்பார் நரசிம்மர். யோக நரசிம்மராக அங்கே வந்து யோகம் பண்ணிட்டு இருப்பார். யோகம், தியானம், அது மாதிரி நிறையா இருக்கின்றது. இந்த யோகத்தில் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடின்னு தான் இருப்பார். அவர் கண்ணை திறக்க மாட்டார். இப்போ ஒருத்தர் தியானம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்ம கண்ணை மூடின்னு தான் தியானம் பண்ணணுமா. அந்த மாதிரி அவர் வந்து அங்கே கண்ணை மூடின்னு தான் இருப்பார். இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அவர் கண் விழிக்கிறாராம். அதனால தான் இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த நரசிம்மரை போய் அங்கே நிறைய பேர் பார்த்துட்டு வருவாங்க. அதை பார்த்தாங்க அப்படின்னாக்கா அப்போ தான் கண் விழித்து நம்மளை பார்க்குறாராம். அந்த பண்ண அந்த ஜப பலன்லாம் நமக்கு கிடைக்கும். அவர் கண் விழித்து பார்க்கும்போது அவர் பண்ண ஜப பலன்லாம் நமக்கு வந்து ஒரு துளி நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த நேரத்தில் நம்ம செஞ்ச பாபங்கள்லாம் போயிடும். பொதுவாக வந்து இந்த மனித பிறவி அப்படிங்கிறது நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம முன் ஜென்மாவில் செய்த பாவத்தெல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். இந்த மனித பிறவியில் நம்ம முன் ஜென்மாவில் செய்த பாவங்கள்லாம் எப்படி போக்குறது அப்படின்னாக்கா ஒரு ஆலய வழிபாடு, ஒரு தெய்வ வழிபாடு, இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் கொஞ்சமாக குறையும். அதுக்காக தான் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கோம். இந்த மனித பிறவியிலையும் நம்ம வந்து பாவம் செய்யக்கூடாது. அதாவது நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நல்லது. இந்த நல்ல காரியத்தை வந்து நம்ம செய்கிறத யார்கிட்டையும் சொல்லக்கூடாதான். சொன்னாக்கா அந்த நல்ல காரியம் அதோட போயிடுமா. இன்றைக்கி நான் அன்னதானம் பண்ணுறேன், இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நான் வஸ்திரங்கள்லாம் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு செய்யக்கூடாதான். இதே வந்து நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை சொல்லிடணுமா. ஏன்னா இப்போ நல்ல காரியம் பண்ணாக்கா அதை சொன்னால் போயிடும் அப்படிங்கிறேன். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சொன்னாலும் அது போயிடும். நம்ம தவறு பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது போயிடும். நல்ல காரியம் பண்ணிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா அதுவும் போயிடும். அது நமக்கு கூட வராது. அதுக்காக நல்ல காரியம் பண்ணால் சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்கள எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நல்ல காரியம் பண்ணுறோம்னாக்கா ஒரு 10 நாளுக்கு முன்னாடிலேருந்து பேனர் போட்டு நம்ம எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம். இன்றைக்கி இந்த இடத்துல நான் அன்னதானம் போடுறேன், வஸ்திர தானம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நல்ல காரியங்கள் பண்ணுறதெல்லாம் நம்ம பேனர் போட்டு எல்லாருக்கும் தெரிவிச்சிடும். அப்போ நம்ம வந்து செய்கிற பலன் வந்து நமக்கு வரவே வராது. அது செய்கிற பலன். ஒரு தப்பு செய்கிறோன்னா அதை நம்ம அது மாதிரி பேனர் போட்டு சொல்லுவோமா அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறான் யாரும். அதனால் தப்பு செஞ்சதை நம்ம சொன்னோம், ஒரு 4 பேரை உட்கார வச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு செஞ்சது போயிடும். நம்ம நல்ல காரியம் பண்ணுறதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதுவும் போயிடும். அதனால் அதை சொல்லக்கூடாது. நல்ல காரியம் பண்ணுறதை நம்ம அப்படியே செஞ்சுட்டே இருக்கணும். தவிர எதுவும் வெளியில் வந்து இங்கே நான் அன்னதானம் பண்ணேன், இவாளுக்கு அரிசி வாங்கி கொடுத்தேன், இவாளுக்கு நான் காய்கறி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. சொன்னால் அந்த பலனும் போயிடும். அதனால் நம்மளால் முடிஞ்ச நல்லதை பண்ணலாம். இந்த நல்ல காரியங்கள்லாம் நம்ம செய்ய நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போகும். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிராதரதி யானோ ராத்திரி கிருத்தம் பாபம் நாசையதே அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேத மந்திரங்கள்லாம் நம்ம காதில் கேட்குறோம் அப்படின்னா காலை வேளையில் வேத மந்திரத்தை நம்ம காதில் கேட்குறோம் அப்படின்னா முத நாள் சாயங்காலத்திலேருந்து மறுநாள் காலம்பரம் வரைக்கும் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அந்த பாவங்கள் தொலைந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்கின்றன. இன்னொரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாயம் பிராத பிரியஞ்சானோ அபாபவது, மீண்டும் சாயங்கால வேளையில் இது போன்று ஒரு வேத மந்திரத்தை நாம் காதிலே கேட்குறோம் அப்படின்னாக்க அந்த காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அந்த பாவங்கள் தொலைந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்கின்றன. இதை போல் நம்ம பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு தான் ஆலய வழிபாடு அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அந்த நரசிம்மர் அப்படிங்கிறவர் இந்த பக்த பிரகல்லாதனுக்காக அவதாரம் எடுத்தது, பெருமாளோட அவதாரம் எடுத்தவர். அவர் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார், வியாழக்கிழமையிலே அவதரித்தார். வியாழக்கிழமை நன்னாளில் அந்த நரசிம்மரை வழிபடுறோம் அப்படின்னாக்கா ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. அதுவும் கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் சோளிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மரை யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு அனைத்து யோகங்களையும், நமக்கு இருக்கக்கூடிய வித்யா கல்வி போன்ற செல்வங்கள், கல்வி செல்வங்கள், அருள் செல்வம், பொருள் செல்வம் போன்ற 16 விதமான செல்வங்களையும் தரக்கூடியவர். நம்ம இப்போ சென்னையில் வழிபடும், இப்போ சோளிங்கர் இங்கேருந்து நம்மளால் போக முடியல. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது மலைக்கு மேலே இருக்குது. இப்போ மலைக்கு மேலே ஏறணும்,
ரோப் கார்லாம் அங்கே இருக்குது, இருந்தாலும் அங்கே கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். ரோப் காரில் நடந்து போகலாம் அப்படிங்கிறவங்க போவாங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம நடந்து போய் மலைக்கு மேலே பார்க்குறது அவ்வளோ விசேஷம். நம்ம இந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸ். கோயில் வழிபாடு, ஆலய வழிபாடுங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸசைஸ். அடி பிரதட்சணம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸசைஸ். சுற்றி வரோம் அப்படின்னாக்கா அது ஒரு எக்ஸசைஸ். இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது. இங்கே நம்ம சென்னையில் இப்போ நம்ம நரசிம்மரை இங்கேருந்து அங்கே போய் பார்க்க முடியல. சென்னையில் ஒரு பழமையான கோயிலை பார்க்கணும் அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலையில் குடஞ்சி வச்சுருப்பாங்க. இங்கே நரசிம்மரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையோட ஒட்டி இருக்கும். அந்த நரசிம்மரும் ரொம்ப விசேஷமானது. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்குது. அங்கே நம்ம இந்த நரசிம்மரை வழிபட்டோம் அப்படின்னாலும் அவ்வளோ விசேஷமாக, இங்கேருந்து நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னாக்க இங்கே வழிபடலாம். ஆகினால் நரசிம்மரை வழிபட்டு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டோம் அப்படின்னாக்க லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியவர். யோக நரசிம்மரை வழிபட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களையும் போக்கக்கூடியவர். அதுபோன்று நரசிம்ம வழிபாடை செய்து அனைவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.